Dear students, All India Counseling application open ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 15% of the seats, AIIMS, JIPMER, private universities, சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலியமாக தான் ஃபில் ஆகுது. இதுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் mcc.nic.in வெப்சைட் போங்க. அதில் அந்த பேஜோட கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி பாக்ஸ் இருக்குது. தெர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2026. அது செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர் இதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, அதாவது 15% கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மட்டும், அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் எய்ம்ஸ், ஜிப்மர், அல்லது சில டெல்லி யூனிவர்சிட்டி, முஸ்லிம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ண போகிறீங்களா, ஜிப்மரோட இன்டர்னல் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இந்த சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்தெந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் தட் யுவர் ஃபீஸ் வில் வேரி. நீங்கள் 15% ஆஃப் த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ்க்கும் எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 1000 rupees. இது நான் ரீஃபண்டபிள். ஸோ டெபாசிட் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட். இது இந்த அமௌண்ட் வந்து 10,000 rupees. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து இட் இஸ் ரீஃபண்டபிள். இதுவே நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரி லைக் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அல்லது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 500 rupees is the registration fee and security deposit, refundable security deposit வந்து 5,000 rupees. இதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா the registration fee is 5,000 rupees for all candidates. இதில் category wise difference கிடையாது. Whereas the security deposit which is refundable is 2 lakh rupees. ஸோ ஃபீஸ் வேரியேஷன் வந்து நீங்கள் எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஸ்கேன் த டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஒரிஜினல் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ், ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குது. இது எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணணும். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு பே த ஃபீ அண்ட் யூ ஹாவ் டு complete your registration process. இது முடிச்சதுக்கப்புறம் you will make the choice filling. So registration வந்து 5th Augustலேருந்து first round of counseling open ஆயிருக்கு. You can start the registration process. Choice filling is open from 6th August for first round of counseling. It is open till 13th August till 11 AM. So இது first round ஓட results வந்து நமக்கு 17th August வரும். And அது 17th August நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற சாய்ஸ் பிடிச்சிருந்தது, நமக்கு பிடிச்ச காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னா யூ கேன் ஜாயின் பிட்வீன் 18th August to 22nd August. நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட அந்த காலேஜஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அலாட் ஆயிருக்கிற காலேஜ் பிடிக்கல அல்லது யூ வுட் லைக் டு கோ ஃபார் அப்கிரேடேஷன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் சாய்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே காலேஜ் தான் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட், உங்களுக்கு தேவையான காலேஜ் அலாட்டே ஆகலை அப்படின்னா still you can participate in the second round. Second round போகிறதுக்கு again you need not go for paying the registration fee, security depositலாம் தேவையில்லை. But you have to fill in the choices second roundக்கு. Okay, as on now second roundக்கு 25th Augustலேருந்து choice filling ஓப்பனாக இருக்குது and is open till 30th August and அதனோட ரிசல்ட் வந்து 2nd September வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd September to 8th Septemberக்குள்ளே காலேஜஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து 11th September ஓப்பன் பண்ணி இட் இஸ் ஓப்பன் டில் 15th September. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். தென் ரிசல்ட்ஸ் வில் பி ஆன் 18th September. காலேஜஸ் வந்து 19th to 26th Septemberக்குள்ளே ஜாயின் பண்ணணும். ஸோ இஃப் யூ டோன்ட் கெட் த காலேஜஸ் இன் எனி ஆஃப் தீஸ் ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்டான ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 4th ரவுண்ட் இருக்குது. ஸோ 28th Septemberலேருந்து 30th Septemberக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 4th ரவுண்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி அவுட் ஆன் 3rd October and reporting will be from 4th October to 10th October. So this is the schedule for all 4 rounds of counseling. Now you start with the first round of counseling if you are interested to apply the government colleges like 15% quota to all India counseling, or if you are applying for AIIMS, JIPMER or any of the deemed universities or central universities.